الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وصارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கர்மங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களில் இருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களில் இருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு கண்ணியமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையையும் நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாளாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகைகளில் சிறந்த தொழுகை ஜும்ஆவினுடைய சுபஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகின்ற தொழுகை என்று கூறினார்கள். ஆக வெள்ளிக்கிழமை நாளில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியவைகளாக இருக்கின்றன. விசேடமாக வெள்ளிக்கிழமை நாளை நீங்கள் அடைகிற நேரத்தில் என் மீது அதிகமாக ஸலவாத்தி சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது, என் மீது எட்டி வைக்கப்படுகிறது. நாளை கியாமத்துடைய நாளில் யாரும் யாருக்குமே உதவி செய்ய முடியாத அந்த மஹ்ஷர் பெருவழியில் என் மீது அன்பு கொண்டு என் மீது ஸலவாத்து சொல்லி என் வழிமுறைகளை தன் வாழ்க்கையில் சுன்னாவாக எடுத்து வாழ்ந்த மக்களுக்காக
நான் அல்லாஹ்விடத்தில் விசேஷமாக ஷஃபாஅத் செய்து மன்றாடி சுவன பிரவேசத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். ஆக எம்மை வந்தடைந்திருக்கின்ற இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் அதிகமாக ஜும்ஆவினுடைய நாளினுடைய விசேடமான அமல்களை செய்வதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்கள் சொல்லிக் கொள்ளுவதில் வெள்ளிக்கிழமை நாளை நாங்கள் எப்போதும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் ஆண்டத்திலே வருகிறார். நபியே நாயகமே, எந்த நாளில் நான் துஆ செய்தால் அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொள்வான் என்று கேட்கிறார்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளையிலே துஆ கேளுங்கள், உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். வெள்ளிக்கிழமை நாளிலே எந்த நேரத்திலே துஆ கேட்பது? ஹதீப் அவர்கள் மிம்பரில் ஏறியதிலிருந்து தொழுகை முடித்து சலாம் கொடுக்கின்ற நேரம் வரைக்கும் உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு சஹாபி அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வெள்ளிக்கிழமை தினத்திலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இன்னும் ஒரு நேரம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஆம், இருக்கிறது. வெள்ளிக்கிழமை அஸருக்கும் மக்ரிபுக்கும் இடையிலே உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படியான பல சிறப்பு அம்சங்களை சுமந்து இருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த ஜும்ஆவை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதர பெருமக்களே, ரமலான் என்றாலே எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காகவே தந்த ஒரு ரஹ்மத்துடைய இந்த உம்மத்தினுடைய மாதமாகும். இந்த ரமலானினுடைய வருகையை கொண்டு அல்லாஹு தஆலா அடியார்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். அதனால தான் யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோட்கிறேன் என்ற தூய எண்ணத்தோடு, இஹ்லாஸோடு, ஈமானோடு யார் ஒருவர் நன்மையை நாடி நோன்பு நோற்றுக் கொள்கிறாரோ அவருடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸ்கள் பல சொல்லி காட்டுகின்றன. பகல் வேளையிலே நோன்பு நோற்ற நோன்பாளிகள் இரவு நேர வணக்கங்களிலும் ஈடுபட வேண்டும் என்பதனையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெறுமனே பகல் வேளைகளிலே நோன்பு நோற்றுவிட்டு இரவு நேரங்களை வீணாக கழித்து விடக்கூடாது என் உம்மத்தை சார்ந்தவர்கள். இரவு நேரங்களிலும் அவர்கள் அமல் செய்ய வேண்டும். அதுதான் இரவு நேர வணக்கங்கள் என்று சொல்லக்கூடிய கியாமுல் லைல் போன்ற வணக்கங்களாக இருக்கின்றன. மன் காம ரமலானுடைய காலத்தில் யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு விருப்பமான சாலிஹான அமல்களை செய்கிறார்களோ அவர்களுடைய கடந்த கால பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக பகல் வேளைகளில் நோன்பு நோட்பதன் மூலமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இரவு நேர வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலமாகவும் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஆக மொத்தத்தில் ரமலானுடைய அந்த ஒரு மாத காலமும் எங்களுடைய அனைத்து அமல்களை கொண்டு எங்களுடைய மொத்த பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. எப்போது ரமலான் முடிந்து ஷவ்வால் புரை தென்படுகிறதோ எங்களுடைய உள்ளம் பாவங்களை விட்டு பரிசுத்தப்படுத்தப்படுகிறது என்பதனைத்தான் இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. பொதுவாக ரமலானுடைய காலத்துல நாங்கள் பகல் வேளைகளிலும் இரவு நேரங்களிலும் செய்ய வேண்டிய பல அமல்கள் இருந்தாலும் ரமலானுக்கென்றே சில அமல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் எங்களுக்கு சிறப்பித்து காட்டப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய காலத்தில் ஒன்றும் நாங்கள் புதியதாகவும் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. வளமையான அமல்கள் தான். ஆனால் அதனை கரெக்டாக, முறையாக, பேணுதலாக செய்து கொள்ளுமாறு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஒன்றையும் கூட்டுவதற்கோ அல்லது ஒன்றையும் குறைப்பதற்கோ இஸ்லாத்திலே எங்களுக்கு அடிப்படையாக சொல்லப்பட்டவைகளை தவிர வேறொன்றும் கிடையாது. ரமலானில் ஏன் அப்பேற்பட்ட ஒரு ஆர்வம், ஆசை ஊட்டப்படுகின்றது என்றால் அந்த காலத்தினுடைய நேரத்தினுடைய பெருமதியை விளங்கி என்னுடைய உம்மத்தினர் அந்த நன்மைகளை தவறவிட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான். அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையில இருக்கின்ற முன்பின் சுன்னத்துக்களை பற்றி அதிகமாக வலியுறுத்தப்படுவது காரணம் என்ன? ஏனைய காலங்களில் நீங்கள் கணக்கில்லாமல் அலட்சியமாக சுன்னத்துக்களில் பொடுபோக்காக இருப்பீர்கள். ரமலானுடைய காலத்தில் இந்த பொடுபோக்கு அலட்சியம் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனுக்காக அல்லாஹ் சுவர்க்கத்தின் மாளிகையை கூலியாக கொடுப்பான் என்று சொன்னார்கள். அவனுக்கு சுவர்க்கத்தினுடைய மாளிகை அல்லாஹ் கூலியாக கொடுக்கின்றான். யாருக்கு தெரியுமா?
ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தாக தொழுகின்ற மனிதனுக்குத்தான் அந்த சொர்க்கத்தினுடைய மாளிகை அல்லாஹ்வால் கூலியாக கொடுக்கப்படும். அந்த 12 ரக்காத்துக்கள் ஒரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் தொழுவது அவர்கள் மீது கட்டாயமாக்கப்பட்ட சுன்னாவாக இருக்கிறது, வலியுறுத்தப்பட்ட சுன்னா. அந்த 12 ரக்காத்துக்களை தொழுகின்ற முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் தொழுது இந்த உம்மத்தினருக்கு காட்டியிருக்கிறார்கள். அது எப்படி? சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத்துக்கள், லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள், மக்ரீபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு பின்னால் 2, ஆக மொத்தத்தில் இந்த 12 ரக்காத்துக்கள் ஒரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் நாளாந்தம் தொழுது வருவது முஅக்கதா வலியுறுத்தப்பட்டவையாக இருக்கிறது. யார் ஒருவர் இவை இந்த சுன்னத்தான தொழுகைகளை பேணுதலாக முறையாக தொழுது வருகின்றாரோ, இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கத்திலே அல்லாஹ் மாளிகையே கூலியாக கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரமலானுடைய காலத்தில் நாங்கள் இந்த சுன்னத்தான தொழுகைகளில் கவனம் செலுத்துகின்ற போது ஏனைய 11 மாத காலங்களிலும் இன்ஷா அல்லாஹ் ரமலானில் பெற்ற இந்த பயிற்சிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே மிளிரும் என்பதற்காகத்தான் இந்த ரமலானுடைய காலத்தில் இவைகள் எல்லாம் உங்களுக்கும் எங்களுக்கும் அதிகமாக வலியுறுத்தி உறுதியாக சொல்லப்படுகிறது. இந்த ரமலான் எங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கின்ற இன்னும் ஒரு சிறப்பம்சம் தான் பரிசுத்தமான அல் குர்ஆன் ஆகும். அல் குர்ஆனோடு தொடர்புள்ள மக்களாக எங்களுடைய இந்த ரமலானுடைய காலத்தை நாங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானிலே செய்ய வேண்டிய முக்கியமான 3 அமல்களை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். ரமலானுடைய காலத்திலே இரவிலும் பகலிலும் பகலிலே நோன்பு நோற்றுக் கொள்ளுகின்ற நாங்கள் இரவிலும் பகலிலும் அல் குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொள்வதில் இந்த ரமலானை நன்மைகள் உள்ளதாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் அல் குர்ஆனை ஓத ஆரம்பிப்பார்கள். அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டே அந்த குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஹாதா கலாம் ரப்பி, இது ஏந்த ரப்புடைய பேச்சாக இருக்கிறதே என்று சொல்லி சொல்லி சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அழுது அழுது கடைசியிலே மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவார்கள் என்று வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். வந்து தன் நிலையை பற்றி முறையிடுகிறார். நபியே நாயகமே, நான் என்னுடைய கிராமத்துக்கு சென்று விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயியாக இருக்கிறேன். இரவு நேரத்தில் எனக்கு எழுந்து தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுவதிலே ஆசை ஆர்வம் இருக்கிறது. ஆனால் குர்ஆன் எனக்கு அதிகமாக பாடம் இல்லை, நான் குர்ஆனை பாடமாக்கவில்லை. அதிகமான சூறாக்கள் எனக்கு மனப்பாடமாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன சூரா தெரியும் என்று. அதற்கு அந்த சஹாபி சொன்னார், எனக்கு குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை தவிர ஃபாத்திஹாவும் குல் ஹுவல்லாஹு அஹதை தவிர வேறு எந்த சூறாவும் எனக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற சூராவை நீங்கள் ஒரு தடவை ஓதுவீர்களேயானால் இன்னஹா தஅதுலு மின் துலுஃபில் குர்ஆன், 10 ஜுஸுக்கள் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதையே நீங்கள் ஓதி வாருங்கள் உங்களுடைய தஹஜ்ஜத்துடைய தொழுகையில் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு ஆறுதல் சொல்லி நன்மாராயம் சொல்லி உங்கள் சுன்னத்தான தொழுகைகளிலும் விசேஷமாக தஹஜ்ஜத்துடைய தொழுகையிலும் இதை நிரந்தரமாக நீங்கள் ஓதி வாருங்கள் என்று வழி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அரபி சொன்னார்கள், அந்த கிராமப்புற அரபி நபிகளாரை பார்த்து, நபியே நாயகமே, இது ஒன்றும் எனக்கு போதும், நான் மௌத்தாகின்ற வரைக்கும் தஹஜ்ஜத்தை விட மாட்டேன், அதில் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதிக்கொள்வேன் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தடவை ஓதினால் தான் 10 ஜுஸுக்கள், 2 தடவைகள் ஓதினால் 20 ஜுஸுக்கள், 3 தடவைகள் ஓதுவீர்களே ஆனால் 30 ஜுஸுக்களை ஓதிய நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அது அல்லாஹ்வுக்கே ரொம்ப விருப்பமான சூறாவாக இருக்கிறது என்று குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதி ஓதி அவர் தன் வாழ்க்கையில் குர்ஆனுடைய நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நன்மாராயம் கூறி அனுப்பி இருக்கிறார்கள். அந்த கிராமப்புற அரபி சொன்னார்கள், நபியே நாயகமே, இதற்கு மேலால் நான் ஒன்றையும் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன், இது ஒன்றும் எனக்கு போதும் என்று சந்தோஷமாக செல்லுகிறார்கள். தன்னை சூழ இருந்த சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
சுவர்க்கத்தில் இருக்கின்ற மனிதனை பார்க்க வேண்டும் என்றால் இந்த மனிதரை பாருங்கள் என்று சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது தெரியுமா? குறைவாக செய்தாலும் நிரந்தரமாக செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் குறைவாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். ரமலானுடைய காலத்துல 4 ரக்காத்துக்கள் 6 ரக்காத்துக்கள் தொழுது விட்டு ரமலான் அல்லாத காலத்துல சுபகும் இல்லாமல் படுத்துறங்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். பரலும் இல்லாமல் படுத்துறங்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்படியான ஒரு காலத்துக்கு காலம் நாடகமாடக்கூடிய மனிதர்களாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது. அதனால் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ரமலானில் ஒன்றும் விசேஷமாக நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்ல, செய்யக்கூடியவைகளை சரியாக கரெக்டாக முறையாக பேணுதலாக செய்வோம். இவைத்தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது என்று நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஆக ரமலானிலே நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது அமல்களில் ஒன்று அல் குர்ஆனை எந்நேரத்திலும் ஓதிக்கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை ஓதக்கூடிய நல்ல சரளமாக ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஜுசுக்களாக பக்கமாக ஓதி குர்ஆனை தமாம் செய்து கொள்ளலாம். ஓத தெரியாதவர்கள் எனக்கு ஓத தெரியாது என்று அந்த குர்ஆனில் இருந்து ஒதுங்கிவிடக் கூடாது. அவர்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வான நேரங்கள், அவ்வியாபாரிகளாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய அலுவலகத்திலே தொழில் செய்யக்கூடிய தொழில்சார் ஊழியர்களாக இருக்கலாம், அல்லது பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எங்களுடைய நாவு, எங்களுடைய உள்ளம் இந்த சூறாவை முணுமுணுத்துக் கொண்டே கல்பால் ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களை அறியாமல் பல ஜுசுக்களை ஓதிய தமாம் செய்த நன்மையை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். இந்த ஹதீஸை நன்மாராயமாக உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற மனைவி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வீடுகளிலேயே இருக்கின்ற பெண்களுக்கு ஆண்களைப் போல அதிகமான அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் கூட வீட்டு வேலையிலே அவர்கள் மூழ்கி போயிருக்கிறார்கள். அதிகமான நேரத்தை அதிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஹதீஸை நீங்க நன்மாராயம் சொல்லுங்கள். வீட்டு வேலைகளோடு அவர்களும் இந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவார்கள். இரண்டாவது ஒரு அமல் இருக்கிற இந்த ரமலானுடைய காலத்தில் செய்ய வேண்டியது அதுதான் இரவு நேர வணக்கங்களாகும். இரவு நேர வணக்கம் என்று சொல்லுகின்ற போது ஒரு நாளினுடைய சூரியன் மறைந்ததில் இருந்து மறுநாள் சூரியன் உதயமாகின்ற நேரம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்துமே இரவு நேரங்கள் தான். சூரியன் இல்லாத நேரம் அனைத்துமே இரவாகத்தான் எங்களுக்கு கருதப்படுகிறது. ஆக மகரிபுடைய தொழுகையிலிருந்து சுபஹினுடைய சூரியன் உதயமாகின்ற நேரம் வரைக்கும் நாங்கள் செய்யக்கூடிய பரலான தொழுகைகளாக இருக்கலாம், அது சார்ந்த சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம், வித்ரு தொழுகை, தராவிஹ் தொழுகை, அதே போன்றதுதான் தஹஜ்ஜத்துடைய தொழுகை போன்ற அமல்கள் எல்லாம் இரவு நேர வணக்கங்கள். ஓய்வு நேரங்களை எடுத்து இரவு நேரங்களில் குர்ஆன் ஓதிக் கொள்ளுகின்ற பழக்கம் மிக சிறந்ததாக இருக்கிறது. அதிலும் குர்ஆன் ஓதுவதற்கு மிக பொருத்தமான நேரத்தை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகிறது. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. யார் ஒருவர் ஃபஜ்ருடைய நேரத்தில் அல் குர்ஆனை ஓதுகின்றாரோ, ஃபஜ்ருடைய நேரம் என்று சொல்லுகிற நேரத்தில் சஹருக்கு எழுந்த நாங்கள் சூரியன் உதயமாகின்ற நேரம் வரைக்கும் உண்டான அனைத்து நேரமும் ஃபஜ்ருடைய நேரம் தான். இது ரமலானுக்குரியது மாத்திரம் அல்ல, எங்களோட வாழ்க்கையில் உயிரிருக்கின்ற வரைக்கும் நாங்கள் பின்பற்ற வேண்டிய அமலாக இருக்கிறது. சுபகுக்கு முன்னால் ஓதிக்கொள்ளலாம், சுபகு தொழுதுட்டு வந்து ஓதிக்கொள்ளலாம். ஆக ஃபஜ்ருடைய நேரத்தில் யார் குர்ஆனை ஓதுகின்றாரோ இன்ஷா அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில் எந்த சந்தேகமின்றி அந்த குர்ஆன் அந்த மனிதனுக்கு சாட்சி சொல்லும் என்று அல்லாஹுவே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இரவு நேரங்களில் நாங்கள் செய்ய வேண்டிய இரவு நேர வணக்கங்கள், இந்த ரமலானில் செய்ய வேண்டிய மூன்றாவது ஒரு அமல் இருக்கிறது, அதுதான் சதகாவாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமல் தான் சதகா. அந்த சதகாவை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், எந்த காலத்திலே கொடுத்தால் அந்த சதகாவுக்கு மலையளவு நன்மைகள் கிடைக்கும்? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ரமலானுடைய காலத்திலே கொடுக்கின்ற சதகாக்கள் அதற்கு ஈடு இணை இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய கோபத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய முசீபத்துகளில் இருந்து, சோதனைகளில் இருந்து, கோப பார்வையிலிருந்து அந்த சதகா உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னார்கள். ஆக இந்த ரமலானில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமல் தான் சதகாவாக இருக்கிறது. சதகா இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று அஸ்ஸதகா மாலியா, பொருளாதாரத்தினால் கொடுக்கக்கூடிய சதகா. பொருளாதாரம் என்று சொல்லுகிற நேரத்தில் பணத்தினால் கொடுக்கலாம், எங்களிடத்தில் இருக்கின்ற ஏனைய பொருட்களினால் கொடுக்கலாம், இவைகளெல்லாம் சதகாவாக இருக்கிறது.
இன்னும் ஒன்று இருக்கிறது, சதகாவை கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்கள். எனக்கு கொடுப்பதற்கு வசதி இல்லையே என்ற காரணத்தை சொல்லி என்னுடைய உம்மத்தில் இருக்கின்றவர்கள் இந்த சதகாவுடைய அமலை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கு பொதுவாக சதகாவை இலகுபடுத்தினார்கள். குல்லு மஅரூஃபின் சதகா, நன்மையான காரியங்கள் அனைத்தும் சதகா. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு எங்களுக்கு இலகுபடுத்தினார்கள். நீங்கள் வழியிலே செல்லுகின்ற நேரத்திலே கண் தெரியாத ஒருவருக்கு வழிகாட்டுவது சதகாவாகும். வழியிலே செல்லுகிற நேரத்தில் கல் முள் போன்றவைகளை எடுத்து ஓரமாக்கி போடுவது சதகாவாகும். உங்கள் சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூத்து சிரிப்பது சதகாவாகும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், எங்களுடைய கடைக்கு வரக்கூடியவர்கள், எங்களை சந்திக்கக்கூடியவர்களை பார்த்து முகமலர்ச்சியோடு சலாம் சொல்லுவது ஒரு சதகாவாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மற்றவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்ணீர் கொடுப்பதாக இருந்தாலும் அதுவும் சதகாவாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு இந்த சதகாவினுடைய வாயிலை எங்களுக்கு திறந்து காட்டி இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் பொருளாதாரத்தினால் பணத்தினால் செய்யக்கூடிய சதகாக்கள் அல்ல, மாற்றமாக அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றன. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் 10 வருடங்களாக வாழ்ந்த ஒரு சஹாபி. நபிகளாருடைய வாழ்க்கையை அணுவணுவாக நோட்டமிட்டவர்கள். எப்படி குடும்ப வாழ்க்கையில் வாழ்கிறார்கள் என்று அணுவணுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோட்டமிட்டவர்கள் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் ஒரு நாள் பொழுது நபிகளாரிடத்திலே வந்து சொன்னார்கள், நபியே நாயகமே, குடும்பத்திலே கஷ்டமான நிலையை நான் உணர்கிறேன். எவ்வளவு உழைத்தாலும் சம்பாதித்தாலும் மறுநாள் காலையிலே கையிலே ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான நிலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் கையிலே நான் எடுக்க வேண்டும் என்றால், என்னுடைய சம்பாத்தியத்தை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நான் உழைக்க வேண்டும். ஒரு நாள் தொழிலுக்கு செல்லாவிட்டாலும் என்னுடைய வீட்டிலே அடுப்பு பற்ற மாட்டாது. அந்த அளவுக்கு ஒரு வறுமையான நிலையை நான் உணர்கிறேன் நபியே நாயகமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களோட வீட்டுக்குள் நீங்கள் நுழைகிற நேரத்தில் நீங்கள் வீட்டு வாசலில் வைத்து சலாம் சொல்லுங்கள். உங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுங்கள். உங்களுடைய வறுமையை அல்லாஹ் அந்த சலாத்தின் மூலமாக போக்கி விடுவான் என்று சொன்னார்கள். அந்த சலாத்தில் அப்படி என்ன இருக்கிறது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்கள் மீது உண்டாகட்டும். வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத் உங்கள் மீது சொரியட்டும். எங்களில் அதிகமானவர்கள் சலாம் சொல்லுகிறார்கள், ரஹ்மத்தையும் இழந்து விடுகிறார்கள், பரக்கத்தையும் இழந்து விடுகிறார்கள். இதனால் தான் அந்த வறுமை அங்கே தாண்டவமாடுகிறது. போதாது 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 என்று மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், வீட்டு வாசலில் வைத்து உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லாமல் உள்ளே நுழையாதீர்கள். அந்த சலாத்தை நீங்கள் முழுமையாக சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாதீர்கள். வ அலைக்கும் அஸ்ஸலாம் என்று உள்ளே இருந்து பதில் சொல்லுகின்றவர்களும் அதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்கள் மீது சொரியட்டுமாக. வ பரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால் தான் நாங்கள் இந்த உலகத்தில் இப்போது இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் மரணித்து மண்ணறைக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ் எங்களை இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். எத்தனையோ பல மக்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள், மருந்து மாத்திரைகளோடு இருக்கிறார்கள், நோன்பு பிடிக்கவில்லை என்ற கவலையோடு அழுகையோடு இருக்கிறார்கள். எங்களுக்கு அல்லாஹு தஆலா உடலிலே சுகத்தை தந்து நோன்பை நோக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் எங்களுக்கு வலுவை தந்திருக்கின்றான் என்றால் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஆக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவதாக சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற நேரத்தில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்ற துஆவை ஓதி வாருங்கள். வறுமை இல்லாத செழிப்பான போதுமான வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்ற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். முதலாம் கலீஃபா அபூபக்கரும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இரண்டாம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆட்சி செய்து மறைந்து விட்டார்கள். மூன்றாம் கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி கூடத்தில் இருக்கிறார்கள். மதீனாவில் வாழ்ந்த செல்வந்தர்களுள்
பணக்காரர்கள் ஒருவராக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக மொத்தத்தில் இந்த துஆக்களை மாத்திரம் ஓதிக்கொண்டிருப்பதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், ஹலாலான சம்பாத்தியத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எப்போதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் கஷ்டமான வறுமை நிலையை வாழ்க்கையில் உணர்கிறார்களோ உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது எடுப்பார்கள், 2 ரக்காத் தொழுவார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள். அவர்களுடைய துஆ ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்றதாகத்தான் இருக்கும் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த ரமலானுடைய காலம் என்பது எங்களுடைய துஆ தங்கு தடையின்றி திரையின்றி தாமதமின்றி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. பிள்ளைக்கு சுகம் இல்லை என்றால், மனைவிக்கு சுகம் இல்லை என்றால், வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடியாக கடன் சுமையாக இருக்கின்றது என்றால், ஈமான் உள்ளவர்கள் செய்யக்கூடிய முதலாவது அமல் என்ன தெரியுமா? ஒரு நாள் நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அதற்கு மேல ஒரு குர்பானை கொடுத்து இந்த வந்திருக்கிற சோதனை பிரச்சனையிலிருந்து ஒரு ரிலீஃப், ஒரு நிவாரணத்தை தேடுவார்கள். ஆனால் ஒரு மாத கால நோன்பு நோக்கின்றோம், இந்த நோன்பினுடைய பெருமதியை நாங்கள் இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை. நாங்கள் விளங்கி துஆ செய்து அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்கும் வரைக்கும் இந்த ரமலான் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கார். அது வேகமாக சென்றுவிடும். சென்றதற்கு பிறகு உணர்வதில் எந்த பிரயோசனம் கிடையாது. 3 மனிதர்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் தங்கு தடையின்றி ஏற்றுக்கொள்ளப்படும். 3 மனிதர்களுடைய துஆக்கள். ஒன்று அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திர், ஒரு நோன்பாளி நோன்பு நோற்ற நிலையில் கேட்கின்ற துஆ. அவர் சஹருடைய நேரத்திலிருந்து இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் அவர் கேட்கின்ற பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். 2வது மனிதர் தஅவத்தில் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவன், அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் வானத்தை பார்த்து ஒரு மூச்சு விட்டா போதும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்ட ஒருவனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். 3வது மனிதன் பிள்ளை தன் தாய் தகப்பனுக்காக கேட்கின்ற துஆ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த பாசையிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யலாம். அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு பாசை பிரச்சனை ஒன்று அல்ல. அரபியிலே கேட்க வேண்டும் என்றுதான் முக்கியம் அல்ல. தெரியாதவர்கள் எங்களுக்கு தெரிந்த மொழியிலே பாசையிலே ரப்பிடத்திலே கெஞ்சலாம், கதறலாம், அழலாம், அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். வாயால் சொல்லி சொல்லித்தான் கேட்க முடியாதா? அல்லாஹ்விடத்தில் கல்பால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இன்னல்லாஹ அலீமுன் பிதாத்தி சுதூர், மனிதன் உள்ளத்தில் இப்போது என்ன நினைக்கிறான் என்பதை கூட அறிந்த ரப்பாக அந்த அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சொல்லி சொல்லித்தான் கேட்க வேண்டிய அவசியம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. உள்ளத்தால் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா இடத்தில் இந்த மாதத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய இன்னும் 2 துஆக்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். இந்த 4 வார்த்தைகளுக்குள் முழு உலகமும் அடங்கி விடுகிறது, முழு ஆகிராவுமே அடங்கி விடுகிறது. அந்த 4 வார்த்தைகளுடைய கருத்து என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், யா அல்லாஹ் நீதான் என்ற ரப், நீதான் என்னுடைய ரப், என்னை படைத்தவன், என்னை பரிபாலிப்பவன், என்ற நல்ல தாய் தகப்பனுக்கு என்னை பிள்ளையாக பிறக்க வைத்தவன் நீதான். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உன்னை மறுக்கின்ற நேரத்தில் என்னுடைய ரப் யா அல்லாஹ் நீதான் என்று சொல்லுவதற்கு எனக்கு இஸ்லாத்தை தந்தவன் யா அல்லாஹ் நீதான், நோன்பை தந்தவன் நீதான், சாலிஹான மனைவியை தந்தவன் நீதான், நல்ல பிள்ளை செல்வங்களை எனக்கு தந்தவன் நீதான் யா அல்லாஹ். எத்தனையோ மக்களை குருடாக படைத்திருக்கிறாய், எனக்கு 2 கண்விழிகளை தந்தவன் நீதான். நன்றாக பேசக்கூடிய மக்களை படைத்து அவர்களை நீ உலகத்திலே வாழ வைத்திருக்கிறாய். ஆனால் சில பேரை பேச முடியாத ஊமையர்களாக படைத்திருக்கிறாய். எனக்கு என்ற நாவினால் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நாவை தந்து என்னை ஊமையிலிருந்து பாதுகாத்தாய். இறைவா நீதான் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமாவுக்கு யாராலும் கருத்து சொல்லி முடிக்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய வாழ்க்கை
அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ, சக்கராத்துடைய நேரத்திலும் அந்த கலிமா தான் அவருடைய நாவிலிருந்து வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னா, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய மிக பொருத்தமான ஒரு துஆ லா இலாஹ இல்லல்லாஹ். இரண்டாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக. மூன்றாவது அஸ்அலுக்கல் ஜன்னா, உன்னிடத்திலே நான் சுவர்க்கத்தை கேட்கிறேன், வஅஊது பிக மினன் நார், நரகத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பத்ருடைய நிகழ்வு இந்த பகுதியிலே நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ரமலானில் இதே பத்ருடைய களத்தில் வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட துஆ, அதிகமாக அல்லாஹ்வுடைய உதவியை கண்ட ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மாதம் ரமலானாக இருக்கிறது. ஆக இந்த மாதத்தை தூக்கத்திலே கழித்து விடாதீர்கள், பொடுபோக்காக கழித்து விடாதீர்கள். சந்தைகளிலும் வீதியோரங்களிலும் நேரம் போகுதில்லை என்று நேரத்தை சோசியல் மீடியாக்களிலே பொன்னான நேரங்களை பாழாக்கி விடாதீர்கள். அல்லாஹு தஆலா மற்றவர்களுக்கு கொடுக்காத சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் மற்றவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் அல்லாஹ் என்னை தெரிவு செய்திருக்கிறான். உனக்கு இந்த நோன்பை தருகிறேன், உனக்கு நான் இந்த ரமலானை தருகிறேன் என்று அல்லாஹ் இறக்கப்பட்டு அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த மாதத்தை யாரும் வீணாக்கி விடாதீர்கள், பாழாக்கி விடாதீர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருகிற ரமலான் வருகிற நேரத்தில் நம்முடைய நிலைமை என்ன என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. சஹாபாக்கள் வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த கடைசி நோன்பு இதுதான் என்ற எண்ணத்தோடு ரமலானிலே அமல் செய்வார்கள் சஹாபாக்கள். என்ற வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற கடைசி நோன்பு என்ற சிந்தனையோடு எல்லா சஹாபாக்களும் அமல் செய்வார்கள். இந்த ரமலானை வாழ்க்கையில் அடைந்து கொள்வதற்காக 6 மாத காலங்களாக அல்லாஹ்விடத்தில் இரவு பகலாக துஆ செய்வாங்க சஹாபாக்கள். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் இந்த ரமலான் இந்த வருஷம் அடையக்கூடிய பாக்கியத்தை தா, இந்த ரமலானுக்கு முன்னால இந்த உடம்பில் இந்த ரூஹ் எடுத்துறாத யா அல்லாஹ் என்று இந்த ரமலானை அடைந்து கொள்வதற்காக சஹாபாக்கள் 6 மாத காலங்களாக துஆ செய்துதான் இந்த மாதத்தை வாழ்க்கையில் பெற்றிருக்கிறார்கள். ரமலான் முடிந்ததற்கு பிறகு 5-6 மாதங்களாக அல்லாஹும்ம தகப்பல் மின்னா, ரமலானில் செய்த அமல்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக என்று ரமலானில் செய்த அமல்களுக்காக அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும், எங்களுடைய அமல்களை அல்லாஹ் வீணாக்கி விடக்கூடாது என்பதற்காக 5-6 மாதங்களாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக சஹாபாக்கள் துஆ செய்திருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியங்கள் பல மாண்புகள் நிறைந்த ஒரு ரமலான் எங்களிடத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த ரமலான் எங்களை விட்டு கடந்து கொண்டே இருக்கிறது. இருக்கக்கூடிய நாட்களை சரியாக முறையாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய மேலான மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கும் அவருடைய சுவன பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கும் இந்த ரமலானை நல்ல வாய்ப்பாக நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள முயல்வோமாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தருள்வாயாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருந்து பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, பெற்றோர்களுக்கு என்று சிகிச்சைகள் அளித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய சிகிச்சைகளிலே யா அல்லாஹ் நீ முன்னேற்றத்தையும் நல்ல விடயங்களை நீ கொடுத்தல்வாயாக. அந்த நோயில் இருந்த அவர்களையும் எங்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்தல்வாயாக. எங்களை விட்டு மறைந்து மன்னரையிலே வாழுகின்ற எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள் அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு முன்னால் இந்த பூமிக்கு வந்து சுஜூது செய்த நல்ல அமல்களை செய்து எங்களுக்கு வழிகாட்டி விட்டு அவர்கள் மன்னரைக்கு சென்று விட்டார்கள். யா அல்லாஹ் அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. யார் யாரெல்லாம் நோன்பு நோற்பதற்கு முடியாத நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் பரிபூரணமான நோன்பினுடைய சவாபை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ் நீ கொடுத்த சொத்து செல்வங்களிலிருந்து சதகாக்கள், தர்மங்கள், ஹதியாக்கள், ஜகாத்துகளை கொடுத்து வருகின்றவர்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வியாபாரத்திலும் மென்மேலும் பறக்கச் செய்வாயாக. நாங்கள் ஓதுகின்ற குர்ஆனை யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. நாங்கள் ஓதுகின்ற குர்ஆனும் நாங்கள் நோட்கின்ற நோன்பும் நாளை கியாமத்திலே உன்னிடத்தில் எங்களுக்காக ஷஃபாஅத் செய்து அந்த உன்னதமான சுவன பாக்கியத்தை பெற்றுத்தர யா அல்லாஹ் அருள் பாலிப்பாயாக.
யா அல்லாஹ் திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக. நீண்ட ஆயுளை தந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் ஈமானையும் தந்தல்வாயாக. எங்கள் பிள்ளை செல்வங்கள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல சந்ததிகளாக நல்ல பரம்பரையாக வளர யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் முன்னை சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய ஈமானையும் உடல் சுகத்தையும் தந்தல்வாயாக. இந்த ரமலானுடைய எஞ்சிய நோன்புகளையும் எந்த விதமான சிரமங்களும் கஷ்டங்களும் இடையூறுகளும் இல்லாமல் நல்ல முறையிலே நோற்று உன்னுடைய மேலான மன்னிப்பையும் மக்ஃபிரத்தையும் சுவன பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வாயாக. இந்த ரமலான் எங்களை விட்டு கடந்து செல்லுகிற நேரத்தில் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே செல்லையா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. எங்களில் இருக்கின்ற கடனாளிகளுடைய கடன்களை நீக்கக்கூடிய அளவுக்கு யா அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நீ பரக்கத் செய்வாயாக. எங்கள் அனைவர்களையும் உன்னுடைய